ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் ஹெச்டிஎம்எல்ல நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லா டேகும் பற்றி பார்த்தாச்சு. ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டேக்ஸ் தாங்க நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல எக்ஸாம்பிள் சைட் மைக்ரோசாஃப்ட். இந்த வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் பார்ப்போமா? ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லா டேகுமே பார்த்துருக்கோம். ஒரு வெப் பேஜில் ஒரு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகிற எல்லா திங்ஸுமே ஹெச்டிஎம்எல் வழியாக தான் டிஸ்பிளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே டாப் பாரில் பாருங்களேன், இங்கே இமேஜ் போட்டிருக்காங்க, இங்கே லிஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக இந்த இடத்துல லிஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத நான் சிஎஸ்எஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். பார்த்தீங்களா, யூஎல்ஓஎல் பார்த்தோம்ல, அந்த லிஸ்ட்டு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இங்கேயும் லிஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இமேஜ். தென் கீழே வந்தா பாருங்க, இங்கேயும் ஒரு ஐகான், டைட்டில், ஒரு இமேஜ், ஒரு ஹெட்டிங், அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப், அதுக்கு கீழே ஒரு ஆங்கர் டேக். ஸோ பார்த்தீங்களா, இதே தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவாங்க. இமேஜ், ஹெட்டிங்கு, பேராகிராஃப், ஆங்கர் டேக். நீங்கள் எவ்வளோ பெரிய வெப்சைட்டை வேணாலும் எடுத்துக்கோங்களேன், நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேக் தான் 98% யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு HTML தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஜில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தென் அடுத்து இங்கே பாருங்களேன், இப்போ நமக்கு இந்த இமேஜ், ஹெட்டிங்கு, பேராகிராஃப் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ண தெரியும். ஆனால் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இமேஜ் வருது பார்த்தீங்களா? இதுக்கு பக்கத்தில் இந்த செக்ஷன் இதுக்கு பக்கத்துலேயே வருது பார்த்தீங்களா? இங்கே பாருங்களேன், இதுக்கு டிவ் டேக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம டிஃபால்ட்டாக ஒரு டிவ் டேக் போட்டதுக்கப்புறம் அடுத்த டிவ் வந்து கீழே தானே டிஸ்பிளே ஆகும். ஏன்னா டிவ் அப்படின்றது பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. பட் இந்த இடத்துல எப்படி சைட் பை சைடாக டிஸ்பிளே பண்ண வச்சுருக்காங்க. தென் இந்த கலர்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஹோவர் பண்ணும்போது பாருங்களேன், அழகாக அனிமேட் ஆகுது. ஸோ இந்த விஷயம்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது சிஎஸ்எஸ் டுட்டோரியலில் பார்க்கலாம். சிஎஸ்எஸ் தாங்க வெப் டிசைனோட ஹார்ட்டு. அது தெரிஞ்சால் தான் அந்த வெப்சைட் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னு. பட் அதை எந்த ஸ்டைலில் கோட் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கணும், எப்படி ஒரு அழகான டிசைனாக காமிக்கணும் அப்படின்றது சிஎஸ்எஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் முடியும். அவ்வளோதாங்க. HTML CSS அது மட்டும் தெரிஞ்சாவே ஒரு சூப்பரான வெப்சைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் சீரியஸில் CSS லேர்ன் பண்ணலாம். HTML பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டு இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணாலும் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.